தரமான கோபி அண்ணாவோட சம்பவம் இருக்குது. கடைசி வரைக்கும் பாருங்க, புரியும். சார் நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார். அவள் வந்து 50,000 கேட்டேன். எங்களால் 50,000 முடியாது. அவங்க அப்பா வந்து கார் டிரைவர். அவருக்கு அவள் 50 பவுன், என்னோட 20 பவுன். எங்கள் அம்மா 10 பவுன் கொடுத்தாங்க. அது அப்படியே இருக்குது. என்னால் 10 பவுன் 20 பவுன், எங்கள் அம்மா கொடுத்தது 10 பவுன் 30 பவுன் தான் என்னால் முடியும் சார். அது எப்படி சார் இல்லைன்னு சொல்ல முடியும்? அதான் ஃபேக்ட், அதான் சொல்றாங்க. அட்லீஸ்ட் மேரேஜ் ஆகி 1 இயர்க்குள்ள வந்து மேரேஜ் மெட்ராஸில் பண்ண சார். என்னால் முடியாது சார். நாங்கள் வந்தவாசி, எங்களால் வந்தவாசியில் தான் பண்ண முடியும். எங்களால் மெட்ராஸில் பண்ண முடியாது சார். எல்லா சொந்தக்காரங்களுக்கும் அதே மண்டபம் அதே இதுலயே பண்றாங்க சார். அப்புறம் நம்மளோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுது சார். என்ன புரியலமா? இப்போ உங்க சொந்தக்காரங்களா அந்த மண்டபத்துல என்னடா ஆமா ஸ்டேட்டஸ்? சார். நீங்க அவங்க சொந்தக்காரங்க தானே நீங்களும்? சொந்தக்காரங்க சார். பட் ஆனா நம்ம வந்து ஒரு ஸ்டேட்டஸ்ல தெரியணும் இல்ல சார். இவங்க பொண்ணுக்கு இந்த மண்டபத்துல செஞ்சாங்க. எங்க சொந்தக்காரங்க லெவல்ல நாங்க நல்லா செருப்ப சாணியில் மிக்க வச்ச மாதிரி கேட்டாரு பாருங்க. இந்த கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாது. எப்படி இருக்காங்க பாருங்களேன். எனக்கு புரியவே மாட்டேது. எனக்கு இதெல்லாம் மன உளைச்சல் ஆகுதுடா. கல்யாணமே பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் போகுது மனசு. ஒரு சக்திக்கு மீறி ஒருத்தவங்க வந்து இதை பண்ணி தான் தீரணும்னு நினைக்கிற ஒரு மைண்ட் செட்டு எப்படி அவங்க போடுறாங்கன்னே தெரிய மாட்டேது. அப்படி குடும்பமே கஷ்டப்பட்டாலும் போறவங்கள சந்தோஷமா வாழ்ந்துன்னு நினைக்கிறவங்களாம் எனக்கு தெரிஞ்சு கல்யாணம் போனால் சும்மாவே இருந்துட்டு போயிடலாம் நான் சொல்லுவேன். நீங்க உங்க பேரண்ட்ஸை இப்படி கஷ்டப்படுறது நினைக்கிறீங்களா, சந்தோஷமா பார்த்து நினைக்கிறீங்கன்றத ஹார்ட் மூலியமா தெரிவிங்க. நல்லா பார்த்து நினைக்கிறவங்க கிரீன் கலர் ஹார்ட்லயும், கஷ்டப்படுத்தி பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க ரெட் கலர் ஹார்ட்லயும் போட்டு ஐ லவ் அம்மான்னு சொல்லி போட்டுப்பாங்க. எவ்வளவு பேர் அம்மா அப்பா நேசிக்கிறீங்க நான் பாக்குறேன்.